இந்த வீடியோல உங்களுடைய பிளாக்கர் அல்லது வேர்ட்பிரஸ் சைட்டுக்கு எந்த கேட்டகரியில இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய சைட்டுக்கு விசிட் பண்றாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனலிட்டிக்ஸ் பேஜ் வந்து போயிருங்க. உங்களுடைய வெப்சைட் அல்லது உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து நீங்கள் அனலிட்டிக்ஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேஜ் வந்து போயிருங்க. அதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து ஓவர்வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ லாஸ்ட் 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் வந்து என்னென்ன கேட்டகரியில் எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஃபினிட்டி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3.98% வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பர்ஸ் அல்லது வேல்யூ ஷாப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. 3.8% வந்து டெக்னாலஜி அல்லது டெக்னோஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. 3.55 அப்படிங்கிறது பியூட்டி வெல்னஸ் அல்லது ஃப்ரீக்வன்ட்லி விசிட் சலூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் அதிகமாக கீவேர்டு தேடக்கூடிய அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எஜுகேஷன் ஃபினான்சியல் ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து சம் பர்சன்டேஜில் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே பர்சன்டேஜ் வைஸாக எனக்கு வந்து காட்டுது. அதர் கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டகரி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு காட்டுது. அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வீக் டிஃபால்ட்டாக வந்து காட்டும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து கஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் 30 டேஸ் வச்சுட்டு நீங்கள் அப்ளை அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் அல்லது வேர்ட்பிரஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓவராலாக வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவராலாக அஃபினிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 44% ஆஃப் டோட்டல் யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி 38.4% வந்து டோட்டல் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செக்மெண்ட்ல வந்து காட்டுறாங்க. இந்த டோட்டல் யூசர் அப்படிங்கிறது வந்து எங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறது? மொத்தம் வந்து இந்த 1 மந்த்தில் வந்து டோட்டல் யூசர்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டோட்டல் யூசர்ஸ் வந்து நம்ம எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஓவர்வியூ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு இல்லை டைரெக்டாக கூட கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு வந்து என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூசர்ஸ் எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் யூசர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 1 மந்த் நீங்கள் வந்து என்ன டேட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜூலை 3லேருந்து ஆகஸ்ட் 1 வரைக்கும் நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த 1 மந்த் ரிப்போர்ட் தான் இந்த இடத்துல வந்து காட்டும். பட் டிஃபால்ட்டாக நீங்கள் அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7 டேஸ் மட்டும்தான் காட்டும். அதை மறந்துடாதீங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு 1 மந்த் ரிப்போர்ட் வந்து பாருங்கள். ஸோ இந்த செக்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் டிராஃபிக் வந்து உங்களுக்கு காட்டும். எவ்வளோ யூசர்ஸு, செஷன் டூரேஷனு, பவுன்ஸ் ரேட் எவ்வளவு, எந்தெந்த சோர்ஸில் வந்து உங்களுக்கு யூசர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டுமே இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1880 யூசர் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1880 யூசரில் தான் 44% இங்கே, அதாவது அஃபினிட்டியில். தென் அந்த 1880 யூசரில் ஒரு 38% வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அதே 1880 யூசரில் ஒரு 40% வந்து இங்கே வந்திருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்திருக்கிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்சன்டேஜ் எந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். அந்த கேட்டகரிக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா ஆடியன்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு கண்டென்ட் நீங்கள் எழுதும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப ரீவிசிட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு வெப்சைட்டில் நான் வந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் அஃபினிட்டியில் மட்டும் தான் வந்துருக்காங்க, மற்ற கேட்டகரியில் வந்து கிடையாது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஓவரால் யூசர் உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரியிலுமே காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய சைட் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அதர் கேட்டகரிலாம் வந்து உங்களுக்கு வந்து காட்டாது. அட்லீஸ்ட் வந்து இந்த அஃபினிட்டி கேட்டகரி காட்டுச்சு அப்படின்னா இதில் வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு 3 கேட்டகரியை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 3 கேட்டகரியில் வந்து ரிப்பீட்டட் போஸ்ட் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரிப்பீட்டட் போஸ்ட் வந்து போடுங்க. ஏன்னா அந்த போஸ்ட் நீங்கள் போடும்போது நீங்கள் அந்த மாதிரி போஸ்ட் போடும்போது மட்டும்தான் உங்களுடைய சைட்டுக்கு விசிட் பண்ணக்கூடிய யூசருக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அவங்களுமே வந்து ரீவிசிட் பண்ணி உங்களுடைய சைட்டை வந்து பார்ப்பாங்க. ஸோ இது மூலிமா உங்களுடைய டிராஃபிக் வந்து நீங்கள் லாஸ் பண்ணாமல் அதே சமயத்தில் உங்களுடைய ஏர்னிங்ஸும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு ஏர்னிங்ஸ் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.